ரிம்ஜின், ரிம்ஜின் பின்னாடி பாரு, பின்னாடி பாரு, போயிடு. ரிம்ஜின் அங்கிருந்து போயிடு, பின்னாடி பாரு ரிம்ஜின். ஆம்பளை சிங்கத்தை பார்த்து மயங்காதவங்க இருக்காங்களா? இன்னைக்கு நீயே மயங்கிட்ட பாத்தியா? நீங்க இங்க எங்க கூட இருங்க, வாங்க. இந்த மோதிரத்தை நான் எடுத்தே ஆகணும், ஆனா இப்ப வேண்டாம். மோதிரத்தை போய் எடுக்கலான்னு நினைக்கிறியா? அந்த நினைப்பே உனக்கு வர வேண்டாம், உள்ள வா. வீர் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்ல. கத்தி சின்னம் இருக்கிற அந்த பொண்ணு அவன் பார்த்தானா இல்லையான்னு கூட இன்னும் தெரியல. வீர், வீர், அந்த பையன் இந்த மோதிரத்தை ஏன் அப்படி பார்த்துட்டு இருந்தான்? உமா, நீ வீர், இந்த குரல் எங்க இருந்து கேக்குது? கேக்குறியா? வீர், ராணியம்மா, ராணியம்மா, அனுமதி இல்லாம எப்படி உள்ள வந்த? வீரர்களே, இவளை கொண்டு போய் இப்பவே சிறையில போடுங்க. மன்னிக்கணும் ராணியம்மா, மன்னிக்கணும். சூரிய நகரத்துல இருந்து ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் அவசரமா உள்ள வந்துட்டேன் ராணியம்மா. பாத்தியா முட்டாள் கிழவியே, என் மகனோட பிரதிபலன் வந்துருச்சு.
இப்ப என்ன பண்றது? யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்க. வீர், வீர், என்ன பண்றது? யாராவது வாங்க. வீர், உனக்கு ஒண்ணும் இல்லையே? நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் வந்து ஒரு பொண்ணு நேத்து நடந்த யுத்தத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்லவே இல்லையா? அப்பா, பெரிய ஒற்றர் படையை நேத்து தாக்குதல் நடத்துச்சு. சந்திரகாந்தா எல்லாரையும் தோக்கடிச்சிட்டா. ஒற்றர் படையா? தாக்குதலா? ஆமா மாமா, ரொம்ப பயங்கரமான ஆபத்தான யுத்தம். சந்திரகாந்தா உயிரையே பணைய வச்சு சூரிய நகரத்தை காப்பாத்திருக்கா. ஆமா மாமி, உங்களுக்கு தெரியுமா? அவளோட வீரத்தை பார்த்து மகாராஜா மாந்திரிகம் கத்துத்தர போறாரு. என்னது? நேத்து ராத்திரி நடந்தது ஒரு மாதிரி யுத்தம் தான். இனி மாந்திரிகம் கத்துக்கிட்டு அவ வாழ்நாள் முழுக்க யுத்தம் தான் பண்ணிட்டு இருப்பா. பாருங்க, ஒரு நாள் சூரிய நகர காக்க சந்திரா தன்னோட உயிரை கூட கொடுக்க போறா. வா வீரா, நீ வந்துட்டியா? நேத்து நீ அங்க இருந்தல்ல? ஒற்றர் படை யுத்தம் நடத்தினாங்கல்ல, மாமா கிட்ட அத பத்தி சொல்லு. சந்திரகாந்தா எப்படி யுத்தம் பண்ணான்னு. உங்க பொண்ணு உண்மையிலே நல்லா சண்டை போட்டா. ஆபத்தோட விளையாடுறத பத்தி அவ பயப்படவே இல்லை. மாயாவி மாதிரி சண்டை போட்டா. உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லைங்க, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீங்க சாதாரண மீனவங்க தான், ஆனா இருக்கிற இடம் மாய நகரம். இங்க காத்துல கூட மாந்திரீகம் இருக்கு. உங்க பொண்ணு மாய மந்திரம் எல்லாம் செய்ய மாட்டாங்கல்ல? அது வந்து என்னன்னா, அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டா. நாங்க மீனவங்க, நாங்க எப்படி அதெல்லாம் செய்ய முடியும்? பொண்ணுக்கு நல்லா சமைக்க தெரியும்ல? சமையல் எல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணுவா. அவளோட கை பக்குவத்தை பத்தி சொல்லவே வேண்டாம். போமா, போய் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வா. இல்ல சந்திரகாந்தா, இந்த கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன். ஏன்னா உனக்கு எது பிடிக்கல. வாமா. எடுத்துக்கோப்பா. மந்திரம் இல்ல, என் பொண்ணு எந்த மந்திரமும் பண்ணல. இத இவன் தான் பண்ணிருப்பான். இந்த மாதிரி இவன் நிறைய பண்ணிருக்கான். ஏன்பா நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி எல்லாம்